பிஎஸ்எல், அதனால இந்த நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். இதுல இருந்து கான்ஃபரன்ஸ் போட்டுக்கலாம். சரிண்ணா. கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குதுங்க. சொல்லுங்கண்ணா. நம்ம இவரு வந்து ஆசிரியர் சங்க தலைவர். ஓ, ஆசிரியர் சங்க தலைவரா? பேருண்ணா? பேர் வந்து பழனிசாமி. ஓ, பழனிசாமி. வணக்கங்க ஐயா. என்னுடைய நெருங்கிய பல ஆண்டுகள். எங்க வீடு வந்து இங்கதான், நம்ம ஆபீஸ் பக்கத்துல தான் இருப்போம். உங்க முகப்பேரு. சரி. அவர் ஒர்க் பண்ணது நம்ம ஏரியா தான், பெரம்பூர் தான். இப்ப பேசுங்க சார் ரெண்டு பேரும். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு நல்லா தெரியும், நான் பழனியல். தெரியலையா? சரி, ஆசிரியருங்களா? சொல்லுங்க. சரி, ஓகே. நம்ம இந்த கோடம்பாக்கம் ஸ்கூல்ல இருந்து ஒரு பிரச்சனை வந்தது நேத்து அசோசியேஷனுக்கு. நேத்து தான் வந்துச்சா உங்களுக்கு? நமக்கு ஆமா, நேத்து தான் எனக்கே தெரியும். இல்லையா, அப்ப ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக போராட்டம்னு அறிவிச்சிருந்தாங்களே தந்தி டிவில. அது வந்து இது துறை வாரியான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கிறதுனால சங்க நடவடிக்கைகளுக்கு நாங்க போகல. துறை வாரியா நடவடிக்கை போயிட்டு இருந்ததுனால நாங்க வந்து அதுல தலையிடல. ஆமா, இப்ப நேற்று தான் ஒரு மீட்டிங் போட்டு நம்ம சங்க நடவடிக்கைகளை தொடங்கி இருக்க மாதிரி நாங்க முன் வந்தோம். நேற்று தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களை நேற்று தான் வெளியே கொண்டு வந்தாங்க. ஆமா, ஏன்னா துறை வாரியான எல்லா என்கொயரி முடிச்சுட்டு அதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்காம சைலண்டா இருக்காங்க. இல்ல, இப்ப யார் மேல யார் நடவடிக்கை எடுக்கணும்ன்றீங்க? எனக்கு புரியல. இல்ல, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். என்ன பண்ணணும்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். எனக்கு நீங்க சொல்றது புரிய மாட்டேங்குது. ஆமா, நமக்கு வேண்டியவங்க ஆசிரியர்கள், அது எதா இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு கொண்டு வரணும். யாரு எந்த ஆசிரியர் வேண்டியவர்கள் சொல்றீங்க? மொத்தம் அங்க 50 ஆசிரியர் இருக்காங்க. அதுல எந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு வேண்டியவங்க நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியல அது. 50 ஆசிரியர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஓ, இது கம்ப்ளைண்ட் பேச்சா? ஓகே ஓகே ஓகே. நீங்க இறங்கி செய்யறது, அதனாலதான் நீங்க அதுல இருக்கிறதுனாலதானே நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயா, ஒண்ணு நான் கேக்குறேன், நீங்க உங்க மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. நீங்க மீனாட்சி ஆசிரியரும் பிடி டீச்சரும் பண்ணது வந்து நிறைய அராஜகங்கள்லாம் பண்ணிட்டாங்க. எல்லா விஷயத்தையும் பொறுத்துதான் போனாங்க. ஆனா மாணவர்கள் முன்னாடி ஒரு தலைமை ஆசிரியர் கேவலமா நடத்துறதும், உன்னை 1ஆம் தேதி வேலையை விட்டு தூக்குவேன்னு சொல்றதும், ஒரு பத்திரிகையாளர் உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சே நீ எங்க போனாலும் என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுன்னு என்ன நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்தை வெளிப்படைத்தன்மையா காட்டுறது தப்பா ரைட்டா? நீங்களே சொல்லுங்க. ஏன்னா தமிழன் வடிவேல் அண்ணனுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், உண்மைக்கு நிக்கிறவனு. இப்போ இவங்க இந்த மாதிரி பப்ளிக்கா சொல்றாங்க அவங்க. ஏன்னா மீனாட்சி அம்மையார இன்னைக்கு நேத்துல என்னைய பத்தி அவங்களுக்கு ரொம்ப தெரியும். அது தெரிஞ்சு இப்ப எல்லாமே வந்து பொது வெளிக்கு வந்துச்சு. ஆமா, என்ன பண்ணலாம் சார்? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்கண்ணா. ரெக்கார்டிங்னா இதை போட்டு வெளியே போடக்கூடாது, பேச்சுவார்த்தை தான் பண்றோம். இல்ல, நான் இப்ப என் போன்ல ரெக்கார்டிங் கேட்டுச்சா? நான் சொல்லிடுறேன் பாரு. இது ரெக்கார்டு போட்டு தமிழன் வடிவேல் பேசுறாரு, இதுக்கு ஆசிரியர் சங்கம் பேச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் போடக்கூடாது. புரியுதா? நான் ரெக்கார்டே எடுக்கலண்ணா. நான் சொல்லிடுறேன். ஏன்னா முன்ன மாதிரி நான் பத்திரிகையாளரோ சங்க தலைவரோ பரவாயில்ல, அரசியல்வாதி. கரெக்டா இப்ப கொண்டு உனக்கு எப்படி என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லு. அவங்க சங்கத்துல என்ன சொல்றான்னு கேட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னா ஓகே, இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இல்ல எனக்கு இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க. நான் கடைசியா உங்ககிட்டே சொல்லிடுறேன். இல்ல நான் இப்போ நீங்க பேசுங்கய்யா. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் உடன்பாடு நீங்களே யோசிங்க. சொல்லுங்கய்யா. அங்க நடந்த விஷயங்கள் வந்து அந்த டீச்சர்ஸ்க்கு ஹெட்மாஸ்டரோட ஈகோ பிரச்சனை. சரிங்கய்யா. ஈகோ பிரச்சனைனால அவங்கள பழி வாங்குறதுக்காக இந்த ஹெச்எம் என்ன பண்றாங்க, பிள்ளைங்களும் பள்ளிக்கூடமா ஆக்குறாங்க. அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கமே. பிள்ளைங்களை நல்லா படிக்கணும், பெண்ணுடைய கொண்டு வரணும், அப்படி
அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம். உங்க பிள்ளைங்க அங்கதான் படிக்கிறாங்க என்பது எனக்கு தெரியும். அதே படிக்கிறாங்க என்பது எனக்கு தெரியும். சரிங்களா? உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக நாங்க என்னென்ன பாடுபடணுமோ பாடுபட்டு இருக்கோம். நாங்க பணியாற்றிக்கிட்டு தான் இருக்கோம். யாரு எந்த பிள்ளையும் கெட்டு போகணும், எந்த பிள்ளையும் நாங்க கேவலப்படுத்தணும் அப்படிங்கறது எங்க எல்லளவும் எங்க இதுல எந்த உள்நோக்கமும் இல்லம்மா. எல்லா பிள்ளைங்களும் எங்க பிள்ளைங்கம்மா, நாங்க பெற்ற பிள்ளைங்க மாதிரிதான் நாங்க வந்து அதை எல்லா ஆசிரியரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஒரு சில ஆசிரியர்கள் வந்து தவறுதலா பயன்படுத்துறாங்க. என்ன பண்றாங்க பிரச்சனை ஆயிடுது. ஆமா, எச்எம் என்ன பண்றாங்க, அந்த டீச்சரை பழி வாங்குறதுக்காக அந்த இந்த மேட்டரை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு பெரிய ஊதிட்டு இப்ப அவங்களுக்கே அது பிரச்சனை ஆகுது. அவங்களுக்கும் பிரச்சனை தான். நீ சொல்லுப்பா, அவங்களுக்கும் பிரச்சனை தான். நீ என்ன பண்ணலாம்னு நீ சொல்லுப்பா. இல்ல, எனக்கு ஹெச்எம்மா டீச்சரான்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. பாதிக்கப்பட்ட 3-4 மாணவர்களுக்கு டீச்சர்ஸுங்க, பிடி டீச்சரா இருக்கட்டும், இல்ல ஆசிரியர் அந்த மீனாட்சி, கல்பனா இவங்கெல்லாம் வந்து இருக்கட்டும், இவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டியவங்க. அவங்க வந்து கண்டிப்பா அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு தண்டிக்கணும். இன்னொன்னு, அந்த பேக்டோரை திறக்க சொல்லி பெரிய பிரச்சனை, உள்ளுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ் அவங்க கையில எடுத்து பண்றாங்க. பேக்டோரு ஸ்கூலுக்கு உட்பட்டது, அது அரசு பள்ளிக்கு உட்பட்டது. அந்த அரசு பள்ளிக்குள்ள கஞ்சா புழக்கத்தை நடத்த விட மாட்டோம். இப்ப வந்து இதுக்கு முன்னாடி விஷயம் தெரியாம நாங்க கண்டு காணாம போனோம். இப்ப அப்படி இல்ல, கஞ்சா புழக்கம் உள்ள வரக்கூடாது, போதை சம்பந்தப்பட்ட எதுவுமே வரக்கூடாது. அதுக்கு அந்த ஹெச்எம் கேட்ட பூட்டினது உண்மை. அதுக்காக ஸ்கூலுக்குள்ள மாணவர்களை ஏத்தி விடுறது யாருன்னா மீனாட்சியும் அந்த பிடி மாஸ்டரும் தான். இவங்களுக்கு முறையான எஃப்ஐஆர் விழணும். அவங்க இல்ல எஃப்ஐஆர் வேணாம்னா அவங்க ஸ்கூலை விட்டு ரிசைனேஷன் பண்ணி வெளியில போக சொல்லுங்க. இல்லையா 4 டீச்சரு, ஹெட் மாஸ்டர், கவர்மெண்ட் 5 பேரையும் தூக்கட்டும். ஆனா மாணவர்களை ஒவ்வொருத்தர் மேலேயும் தூண்டுதல் நடத்தி இந்த விஷயத்துக்கு வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா மீனாட்சி பண்ண எல்லா ஆதாரமும் எங்ககிட்டயும் இருக்கு. மீனாட்சியை நாங்க வச்சு செய்யணும்னா ஹெச்எம் வச்சு செய்ய வேண்டாம். ஹெச்எம்க்கெல்லாம் நாங்க யாரும் சப்போர்ட்டா இல்லை. ஹெச்எம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, தமிழ்வாணன் பையன் ஒரு வெட்டியா பையன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா தமிழ்வாணனை ஆடை இல்லாம அவனை அசிங்கப்படுத்தி அவனை திரும்ப திரும்ப துன்பப்படுத்தினதும் ஏன் பையன்கிட்டயே மீனாட்சி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்க அம்மா எஸ்சி, உன் அப்பா வந்து பிசின்னு போட்டிருக்கு, உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கினாங்க அப்படின்லாம் வந்து என் பையனை கேட்டா அசிங்கமான வார்த்தைகள்லாம் இருக்கு. சரிங்களா? ஆனா நான்லாம் வந்து அமைதியா போய்கிட்டு இருக்கேன். மீனாட்சிக்கு எஃப்ஐஆர் விடலைன்னா அது யார் வந்தாலும் சரி நாங்க தொடர்ந்து இதை போராடுவோம். மீனாட்சியும் ராஜசேகரையும் நம்ம பிடி மாஸ்டர் அந்த ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லார் மீதையும் அரசாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த அரசாங்கத்து மேல பெரிய களங்கம் உருவாகும். அது உருவாக்குறதுக்கு பல கையில போயிடுச்சு. கயல்விழி கையில மட்டும் இல்ல, கயல்விழி வந்து போராடுறது வேற, ஆசிரியர் மீது நடவடிக்கை சொல்லதான் போராடுறேன். நான் மத்த எந்த ஆசிரியர் இல்ல, திருட்டுத்தனமா பிச்சை எட்டு மடியேந்து பிச்சை கேட்டு கையெழுத்து வாங்கினதுக்கு மீனாட்சி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க மேல எஃப்ஐஆர் போடணுமா, இல்ல பள்ளி கல்வித்துறை வந்து அதிகாரிகள் வந்து இவங்க மேல பணிமாறுதல் போடணும், என்ன வேணும் அது சொல்லுமா? அந்த அம்மா மேல எஃப்ஐஆர் போட்டு பணியிட மாறுதல் கொடுத்துடணும். எஃப்ஐஆர் முதல்ல போடணும். எஃப்ஐஆர் போட்டு பிசிஆர் கேஸ்னா என்னன்னு தெரியணும். ஏன்னா அவங்க சொல்றாங்க என் மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது என்ன மயிரை புடுங்க முடியாது அப்படின்னு அந்த ஸ்ரீனிவாசன் வாத்தியாருக்கும் பிடி டீச்சருக்கும் இந்த மீனாட்சிக்கும் தெரிய வைக்கணும். ஏன்னா மீனாட்சி எவ்வளவு கேவலமா பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டாங்க. அதனால மீனாட்சி டீச்சரு எனக்கு எஃப்ஐஆர் தான் சார் வேணும், எனக்கு எஃப்ஐஆர் தான் வேணும். மீனாட்சி மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும். எஃப்ஐஆர் பண்ணலைன்னா திரும்பவும் நாங்க உள்ள போராடுவோம். என் பையன் மேல யாராவது கை வச்சாங்கன்னா இதை விட இன்னும் பயங்கரமா போகும். ஏன்னா ஏற்கனவே எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், சிஎம் வரைக்கும் என் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்த நான் எடுத்ததுனால என் பையன் மேல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இது ரொம்ப வெடிக்கும்னு நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். நியூஸ் ரீதியா உன் பையனை வந்து யாருமே வரமாட்டாங்க. இல்ல நியூஸ் ரீதியா இல்ல, அங்க இருக்கிற டீச்சர்ஸுங்க என்னென்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்னா. செய்தி சம்பந்தமா நீ மட்டும் தானே நியூஸ் எடுத்திருக்க? நான் மட்டும் எடுத்தேன்னு யார் சொன்னா? புதிய தலைமுறை எடுத்திருக்கு, நியூஸ் 18 எடுத்திருக்காங்க, எல்லாருமே எடுத்திருக்காங்க. நான் சொல்லிடுறேன்,
உன் மூலியமா தான் எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு. ஆமா, கைல்வெளி குழந்தைங்களை இது பண்ணுவாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அது படிப்பு சம்பந்தமானது. பசங்களை போய் எப்படி டார்கெட் பண்ண? ஆனா எனக்கு பிசிஆர் வழக்கு அந்த பொம்பளை மேல விழணும்னா, அது விழாம நாங்களும் விட மாடிலாம் இல்ல. ஆசிரியர் தங்க அவருக்கு மனசாட்சி இருந்தா அந்த கோடபாக்கத்துல அவர் ஹெட்மாஸ்டர் சொல்றாரு. நான் கேக்குறேன், 8 மாசம் ஆகுது ஹெட்மாஸ்டர் வந்து, 8 மாசத்துல கேட்ட மூடுனது உங்களுக்கு ஏன் பிரச்சனை? இப்போ எஃப்ஐஆர் போடணும், அவ்வளவுதான். இல்ல எஃப்ஐஆர் போடணும், அந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணணும். பேசக்கூடாது. இரு சார், ஐயா லைன்ல இருக்கீங்களா? அவங்க பாரு, அவங்க வந்து அந்த டீச்சரையும் இன்னொரு பிடி வாத்தியார் மேல எஃப்ஐஆர் போடணும், அதுக்கப்புறம் நடவடிக்கை வேணும்னு அவங்க சொல்றாங்க. சரி, ஓகே. சப்ஜெக்ட் என்னவோ சப்ஜெக்ட் மட்டும் தான் பேசணும். ஆமா, தெரிஞ்சவங்க மூலியமா பேசுறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய இதான் சொல்றாங்க. சரி, ஓகே. ஐயா, நாங்களும் மாணவர்கள் யா. இன்னைக்கு அந்த பையனுக்கு நடந்தது எனக்கு நடக்கும், நாளைக்கு மத்தவங்களுக்கு நடக்கும். அந்த டீச்சர் மேல எஃப்ஐஆர் போடணும். ஓகே, அவ்வளவுதாங்க.